அனைவருக்கும் இனிய வணக்கம். பேச்சுத்துறையில மிக சிறந்த முறையில பயணம் பண்ணி கொண்டு இருக்கிற சகோதரர் தான் இன்னைக்கான நேர்காணல்ல நம்ம பார்க்க போறோம். வணக்கம் சார், உங்களுடைய பெயர்? என்னுடைய பெயர் மு. ஆதவன். நான் அறிஞர் அண்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில இளங்கலை வணிகவியல் மேலாண்மை முடிச்சிருக்கேன். இப்பதான் முடிச்சிருக்கீங்க. கல்லூரி மாணவரா இருந்து பல பயணங்களை பார்த்திருப்பீங்க. பேச்சுத்துறையில நீங்க எத்தனை வருஷமா பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க? பேச்சுத்துறையில கிட்டத்தட்ட 5ஆம் வகுப்பு முதல் இப்ப வரைக்கும் 10க்கும் மேலான ஆண்டுகள்ல பயணிச்சிருக்கேன். 10 வருஷமா நீங்க பேச்சுத்துறையில பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய தலைப்புகள் பேசியிருப்பீங்க, நிறைய மேடைகள் ஏறி இருப்பீங்க. அப்ப நிறைய புத்தகம் வாசிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அப்படி நீங்க வாசித்த புத்தகங்கள்ல மறக்க முடியாத புத்தகமா நீங்க எதை சொல்லுவீங்க? இப்போ பேச்சு களத்துக்கு அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான தரவுகள் எல்லாமே புத்தகங்கள்ல இருந்துதான் நம்ம சேமிக்கிற மாதிரியாக இருக்கும். அப்படி நிறைய தலைவர்களை பத்தி நம்ம வாசிக்கும் கட்டாயத்திற்கு நம்ம ஆளாக்கப்படுறோம். அப்படி நாங்க வாசிக்க இப்ப இறுதியாக நான் சமீபத்தில் படித்த 2 புத்தகங்கள். ஒன்று மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் ஐயா அவர்கள் எழுதிய வேள்பாரி சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. அந்த ஒரு புத்தகம் இந்த மனிதனின் உடைய ஆழமான அறிவும் அறமும் காடுகளில் இருந்து வந்திருக்கிறது, கூட்டு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கறதை ஒரு சிறப்பான ஒரு தமிழருக்கே உரியான அந்த போர் கலை காதலுடன் சேர்ந்த ஒரு நாவலா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு புத்தகம் அறிஞர் அண்ணாவை பற்றிய இந்து பதிப்பகம் வெளியிட்ட மாபெரும் தமிழ் கனவு அப்படிங்கிறது. தமிழகத்துடைய சோசியோ எக்கனாமிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பொருளாதார சூழ்நிலை அண்ட் அரசியலை சார்ந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுடைய வரலாற்றை ஒரு புத்தகமா நமக்கு கொடுத்தா அது எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த வாசிக்கும் போதே அந்த வரலாற்று பின்னணிக்கு நம்மளை அழைத்து செல்லக்கூடிய ஒரு புத்தகம். இந்த 2 புத்தகங்கள் தான் இப்போதைக்கு மனதுக்கு நெருக்கமான 2 புத்தகங்களா எனக்கு. ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. உங்களை பற்றி கேட்கும் பொழுது சொல்லக்கூடிய பதில்களை விட புத்தகத்தை பற்றி பேசும் பொழுது சரளமா உங்களையே மெய்மறந்து பேசிக்கும் பொழுதே தெரியுது நீங்க எப்படிப்பட்ட ஒரு புத்தக வாசிப்பாளர் நேசிப்பாளர் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட எத்தனை புத்தகங்களை நீங்க முழுமையா வாசித்து முடிச்சிருக்கீங்கன்றதை இங்க பதிவு பண்ண முடியுங்களா? இப்ப வரைக்கும் ஒரு 30-40 புத்தகங்கள் தோராயமா படிச்சு முடிச்சிருக்கோம். இன்னும் இப்போ 2 புத்தகங்கள் படிச்சுட்டு இருக்கேன் தொடர்ந்து. ரொம்ப அழகு. ஏன்னா புத்தகம் வாசிப்பு குறித்த விழிப்புணர்வு தான் இன்னைக்கான கல்லூரி மாணவர்கள் கிட்ட நம்முடைய தலைமுறையினர் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில சிறந்த ஒரு விழிப்புணர்வாளரா நீங்க இருக்கீங்க அப்படிங்கறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிறைய மேடைகள் ஏறி இருப்பீங்க. அப்படி உங்களால மறக்க முடியாத உங்க நினைவுல இருக்க அழகான மேடை தருணங்களை இங்க பதிவு பண்ணுங்க. கிட்டத்தட்ட நிறைய மேடைகள் ஏறி இருந்தாலும் அந்த முதல் மேடை அப்படிங்கிறது மிக சிறப்பான மேடையா எனக்கு அமைஞ்சது. ஏன் அப்படின்னா பேச்சு போட்டிகள்ல எப்பவுமே கலந்துக்கும் போது முதல் மேடையே நமக்கு பரிசு வாங்குற மேடையா இருக்காது. ஆனா எனக்கு முதல்ல எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. நான் 5ஆம் வகுப்பு படிக்கும் போது அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் பேச்சு போட்டி தான் நான் என் வாழ்க்கையிலே முதல் முறையாக பேசிய பேச்சு போட்டி. முதல் பேச்சு போட்டியிலே அந்த கேட்டகரி ஏன் இன்னும் ஸ்பெஷல் அப்படின்னா அது 5ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நடத்தப்பட்ட எல்லாருக்குமான பேச்சு போட்டி. அதுல முதல் போட்டியிலேயே முதல் பரிசு வாங்கினதுதான். அதற்கு பிறகு எத்தனை தோல்விகள் வந்தாலும் அந்த முதல் மேடை உனக்கு திறமை இருக்கு, அது என்றைக்கும் இந்த கலை உன்னை கைவிடாது அப்படின்னு என்ன உந்து தள்ளினது அந்த முதல் மேடை தான். அந்த முதல் மேடை தான் எப்பவுமே மனதுக்கு நெருக்கமான. ரொம்ப அழகு. இந்த பேச்சு பயணத்துக்காக நிறைய மாணவர்கள், உங்களை போன்ற கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் இப்ப பேச்சு போட்டிக்கு அடுத்தடுத்த களத்துக்கு வராங்க. அவங்களுக்கு நீங்க அன்பா ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்னு விருப்பப்படுவீங்க? இன்னைக்கு வர்ற மாணவர்களுக்கு நாம புதுசா எதுவும் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. அவங்க நம்மளை விட சிறப்பா ட்ரைனிங் எடுக்கிறாங்க, பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னுமே இந்த களம் விரிவடைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியதா இருக்கு. ஆனாலும் என்ன அப்படின்னா இந்த முதல் தோல்வி முதல் கட்டத்தில் வருகிற தோல்விகள் எல்லாத்தையுமே பார்த்து அவங்க கவலை விடுறாங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எல்லா மேடையும் நமக்கு வெற்றி, நமக்கு ஒரு வாய்ப்பு, நம்ம திறமையை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறதுக்கான கடவுள் நமக்கு அளித்த ஒரு வாய்ப்பாதான் நான் ஒவ்வொரு முறையும் பாக்குறேன். அதையும் தாண்டி வெற்றியாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பேச்சு முடிந்த பிறகு உங்களுடைய முந்தைய போட்டியை விட நீங்கள் சிறப்பாக பேசியிருக்கிறார்களா, உங்களுக்கு மனம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்களா அப்படிங்கறத மட்டுமே போக்கஸ் பண்ணி நம்மை நாம் தரம் உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒவ்வொரு போட்டியில இருந்தும் அப்படிங்கறத நான் பின்பற்றிட்டு இருக்கிறேன். அதையே இளம் பிள்ளைகளுக்கு ஒரு அட்வைஸா ஒரு டிப்பா கொடுக்கலாம். ரொம்ப அழகு. ஒரு கல்லூரி மாணவரா இருந்து அடுத்த தலைமுறையினருக்கு இந்த அளவுக்கு நீங்க சொல்றீங்க அப்படிங்கறது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க தொடர்ந்து புத்தகம் வாசிக்கிறதுனால இந்த கேள்வியை உங்ககிட்ட முன்வைக்கணும்னு நினைக்கிறோம்.
இப்ப இந்த புத்தகத்தை நீங்க கண்டிப்பா வாசிக்கணும் அப்படின்னு நீங்க அடுத்த தலைமுறைக்கு சொன்னீங்கன்னா என்ன புத்தகத்தை நீங்க சொல்லுவீங்க? இப்ப வந்து பெரியாரை பற்றிய புத்தகங்கள், அண்ணாவை பற்றிய புத்தகங்கள், அவற்றை எல்லாம் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். இன்னுமே ஆழமா போய் பேசணும்னா சில சித்தாந்தங்கள், சில கருத்தியல்கள் இருக்கிற புத்தகங்களை நாம கட்டாயம் பேச்சு களத்துக்குன்னு வர்ற மாணவர்களும் சரி, இல்ல அந்த கருத்தியல் சார்ந்து இயங்கக்கூடிய மாணவர்களும் சரி, அது சார்ந்த புத்தகங்களை வந்து அதிகமா படிக்கணும் அப்படிங்கறத நான் இது பண்றேன். அதுக்கப்புறம் வந்து பேச்சாளர் ஜீவா அவர்களுடைய இப்போ புதுசா அந்த புத்தகத்தை நான் படிச்சுட்டு இருக்கிறதுனால சொல்றேன். மேடை பேச்சுக்குன்னு ஜீவாவுக்குன்னு ஒரு தனி அழகு இருக்கு. அவருடைய பேச்சுக்களை நாம படிக்கும் போது எப்படி வந்து நம்ம வந்து பார்வையாளர்களை ஈர்க்கிறது அப்படிங்கிற ஒரு சூட்சம் ஜீவா அவர்களுடைய பேச்சுல இருக்கு. அதை நாம பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ரொம்ப சிறப்பு. இந்த அருமையான நேரத்துல பேச்சினுடைய அடையாளமாகவும் ஒரு புத்தக நேசிப்பாளராகவும் இருந்த கல்லூரி மாணவர் அன்புக்குரிய சகோதரரை நேர்காணல் எடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவங்க சொல்லும் பொழுது ஒரு அழகான பதிவை முன் வச்சாங்க. எந்த மேடை உங்களுக்கு சிறப்பான மேடைன்னு கேட்ட உடனே மிகப்பெரிய பரிசு வாங்கின மேடையோ இல்ல மிகப்பெரிய பிரபலங்கள் இருந்த மேடையோ அடையாளம் காட்டாம என்னுடைய முதல் மேடை மிகப்பெரிய மேடை, ரொம்ப அழகான மேடைன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஏறுகிற ஒவ்வொரு மேடையும் நமக்கான வாய்ப்பு, நமக்கான வெற்றி என்று இங்கு உரித்தாக்குன சகோதரர் அவர்களுக்கு நம்ம கிருஷ்ணகிரி மியூசிக் சேனல் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம சேனல் சார்பா கூப்பிட்ட உடனே வந்து நமக்காக நேர்காணல் கொடுத்தமைக்கு நம்ம உறவுகள் சார்பாவும் சப்ஸ்கிரைபர் சார்பாவும் நாங்க எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.